கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசு மீதான நாமத்தில் உங்களோடு கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக தேவனை குறித்து அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்ட்டு சொல்லப்படுறது. நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி இதில் ரொம்ப ஆழமாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரு இடத்துல என்ன செஞ்சோன்னா, ஒரு பன்றி ஒன்று இருந்துச்சு. அந்த பன்றி என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரே கவலை, யாரும் அதை ரொம்ப நேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஒரு நண்பன் இருந்தாங்க. யாருன்னு சொன்னால் அது பசு. அப்போ அந்த பசுக்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்துச்சு, எல்லாரும் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு தராங்க, நீங்கள் என்ன தரீங்க, அவங்களுக்கு வெறும் பால் தரீங்க. இந்த பால் தர்றதுக்கு உங்களை என்ன செய்கிறாங்க, ரொம்ப தான் அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வரைக்கும் வைக்கிறாங்க, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சலித்து கொண்டதான். அப்போ அதை பார்த்து பசு சொல்லிச்சா, ஏன் நீங்கள் இவ்வளோ ரொம்ப சலிச்சுக்கிறீங்க, பின்ன என்ன, நாங்கள் எப்படி எங்களுடைய மாமிசத்தை பதப்படுத்தி சாப்பிட்றாங்க, எங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த ரோமம் அல்லது அந்த முடியை எடுத்து என்ன செய்கிறாங்க, அநேக பொருட்களை செய்கிறாங்க, நாங்கள் மடிந்து என்ன செய்கிறோம், அவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிச்சான். நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களை காட்டில் எங்களுடைய இதுதான் ரொம்ப அவங்களுக்கு பயன்படுறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பசு பொறுமையாக ஒரு பதில் சொல்லிச்சான். என்ன பதில் சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் மரித்த பிறகுதான் என்ன செய்றீங்க, பயனுள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது என்ன செய்கிறோம், அவங்களுக்கு நன்மை செய்கிறோம். உயிரோடு இருக்கும்போதே எங்களுடைய பால் என்ன செய்கிறோம், அவங்களுக்கு தரோம். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அதுலேருந்து பாலாடு எடுக்கிறாங்க, தயிர் பண்ணுறாங்க, நிறைய காரியங்களை பசு எடுத்து சொன்னதான். பன்றி உடனே என்ன செஞ்சிச்சு, அது ரொம்ப எவ்வளவு உண்மையான காரியம் அந்த பசு சொன்னது அப்படின்றது நமக்கு புரிகிறதா? என்னன்னா, நம்ம பன்றிகள் அல்ல, பசு சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கும்போது, மரித்த பிறகு அல்ல, உயிரோடு இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணுமா, நன்மையை செய்யணும். அதான் வசனம் சொல்லுது, பிராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு சொல்லி ஞானி சொல்றாரு. இப்போ நம்ம எவ்வளோ முக்கியமான பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு பணியும் கொடுத்துருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணுமா, நன்மை செய்வர்களாக இருக்கணும். உயிரோடு இருக்கும்போது அநேகருக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், காயின்கிட்ட சொல்லுவார் ஆண்டவர், என்ன சொல்றது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு சொன்னால், தன் சகோதரனை கொன்று போட்ட மகனுக்கிட்ட பேசுகிற வார்த்தை பாருங்க, நீ நன்மை செஞ்சிருக்கலாமே, நன்மை செஞ்சவனுக்கு கண்டிப்பாக மேன்மை இருக்கிறது, நீங்கள் நன்மை செய்யும் பொழுது அது உங்களை மேன்மையாக வைக்கும். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் என்ன செய்யுமா, படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு நிருபத்தில் நமக்கு சொல்லப்படுது. 4:17 ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் என்ன, அவனுக்கு அது பாவம்ட்டு சொல்லப்படுது. நன்மை செய்வது நம் வாழ்வின் ஒரு பகுதியாக என்ன செய்யணுமா, நம்மை மாற்றிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால், நம்ம மரித்த பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது நற்காரியங்களை அல்லது நன்மை செய்யணும். யாருக்கு தேவையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும், அல்லது நம்ம தேடி வந்தவங்களுக்கு நன்மை செய்யணும், அல்லது தெரிந்தவர்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன செய்யணும், அவங்களை தேடிக்கொண்டு செய்யணும். வேதம் என்ன சொல்லுன்னு சொன்னால், உங்கள் சத்துருக்களுக்கு என்ன செய்யுங்க, சிநேகியுங்கள். பசி, அவங்க சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதனால ஆகாரம் கொடுக்கறதுன்றது நமக்கு வேதம் கூறுகிற ஒரு காரியம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய அவரை போல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் நம்ம எப்படி உலகத்தில் ஊழியம் செய்யும்போது நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார்னு போட்டிருக்கு. அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் கூட நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்றது தான் வேதம் நமக்கு இன்னைக்கு அறிவுரை கூறுகிறது. நாம் எப்படி இருக்கிறோம், உயிரோடு இருக்கும்போது பசுவை போல
தன்னால் முடிந்த அந்த பால் கொடுத்து அநேகருக்கு அது என்னது புரோஜனம் உள்ளதாக இருக்கிறது போல நீங்களும் நானும் நமக்கு தேவன் கொடுத்த இந்த ஜீவன் உயிருள்ள வரைக்கும் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வர்களாக எப்படி ஆண்டவர் நன்மை செய்வதாக சுற்றி திரிந்தாரோ அதே போல அவருடைய குணாதிசயமா நாமும் என்ன செய்யணுமா நன்மை செய்வர்களாக சுற்றி திரிய வேண்டும். அப்படி இருந்தாதான் நம்ம யாரு மெய்யான சீடர்களாக அவருக்கு இருப்போம். அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி அவர் சொன்ன பிரகாரமாகவோ அல்லது அவர் செய்த பிரகாரமாகவோ நம்ம செய்யல அப்படின்னு சொன்னா நம்ம உண்மையான சீடனாக இருக்க முடியாது. அப்போ நம்ம உண்மையான சீடனாக இருக்க இன்றவளத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம நன்மை செய்வர்களாக மாறுவோம். ஜெபம் செய்வோமா. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களை மாற்றி அருளும். அதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. நல்ல எண்ணம் நல்ல சிந்தனைகளை எங்களோடு கூட இருக்க கிருபை செய்யுங்க. நன்மை செய்து அநேகருக்கு உடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்கிற பக்குவத்தை அடைய நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீர் எப்படி கன்னத்தில் அறைந்தவர்கள் தூஷணமாக பேசினவர்களுக்காக இவர்களை மன்னியும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார் என்று ஜெபித்தீரோ அதே போல ஆண்டவரே நாங்களும் ஜெப ஜீவியம் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் நன்மை செய்கிற நாளாக நாங்கள் மாற்றிக்கொண்டு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் நன்மை செய்ய நீர் எங்களுக்கு கருவி செய்யுங்க. எங்களுக்கு அதற்கான பிராணியை கட்டளையிடுமாய் கெஞ்சுகிறோம். எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இங்கே மாற்றி அலுவலமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, நீர் பாராட்டின ஒவ்வொரு புது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். புது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் வேலைக்கு செல்லும் பொழுது இந்த கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை ஆசீர்வதிக்கணும்னு பார்த்து நின்று நிற்கிறோம். குற்றங்களை மன்னித்து இந்த ராஜ்யத்தில் எங்களை சேர்த்துக்கொள்ளும் வரைக்கும் உங்களுடைய பரிசுத்த கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.